ஏழை எடுப்பாங்கல்ல, ஏழை எடுக்கிறப்ப 1000 ரூபாய் ஒரு தரம், ரூபாய் 1000, 2000 ரூபாய், 2000 ரூபாய் ஒரு தரம், 2000, 3000 ரூபாய், 4000. பிள்ளைக்கு பிள்ளை மர்க்கா சொல்லு, பிள்ளைக்கு பிள்ளை மர்க்கா சொல்லு, பிள்ளைக்கு பிள்ளை. ஏன் வாக்கு இதை வச்சு திமுக வாக்களை பெற்றக்கூடாது. அப்ப நாமளும் அதே சொல்லுவோம். நாம அதபடி மேல ஒரு தடவை சொல்லுவோம். முழுக்க ரெண்டு பேரும் திராவிட கட்சிகளும் வாக்கரசை மையப்படுத்தி நகர்கிறதை ஒழிய ஒருபோதும் மக்கள் வாழ்க்கையை பத்தி எந்த கவலையும் இல்லை. தமிழ்நாட்டுக்கு 9 லட்சம் கோடி கடன். பட்டாலும் முத்தாரமிட்டாலும் என்ன சுகமே என்ன சுவையே உன்மேனி பொன்மேனி என்னாலும் என்னாலும் என்னை மயக்க தன்னை மறக்க ஓடை மீது ஓடம் போலாடவா. இந்த 9 லட்சம் கோடி கடனை எவ்வாறு ரெண்டு புறம் திராவிட கட்சிகள் தீர்க்க போகுது? என்ன திட்டம் இருக்கு? ஒருவேளை மறுபடி தவறி போய் திமுகவோ அதிமுகவோ வந்தால் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு விலைவாசி உயர்வு ஏற்படும். வரிச்சுமையை ஏத்துவான், அவன் போக்குவரத்து கட்டணத்தை உயர்த்துவான், மக்கள் தலைமீது பாரத்தை ஏத்துவான். ஏன்னா ஆட்சி நிர்வாகம் அவ்வளவு மோசமா இருக்குது. ஆனா சொல்றாங்க உட்காந்துக்கிட்டு தொலைக்காட்சிகளை உட்காந்துக்கிட்டு இதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லைங்க, கடன் என்ன உங்க வீட்டுல வந்தா கேட்க போறாங்க, அரசுக்கு தானே கடன், உனக்கு என்ன பிரச்சனைங்கிறேன். அவ்வளவு செலவு பண்றோம், செலவு பண்ண திருப்பி கட்டணும்ல. ஓகே, அது எப்போ குறையும் அப்படின்ற ஒரு டவுட் குறையும் சார். அது கடன் சுமை அதுக்கு உங்களுக்கு என்ன இருக்கு சார்? உங்களுக்கு அதுக்கு என்ன இருக்கு? ஓகே, இல்ல நீங்க பதில் சொல்லுங்க. எனக்கு உங்களுக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? தொடர்ச்சியா சொல்லப்பட்டுட்டே நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அந்த கடனுக்கும் உங்களுக்கு என்ன தொடர்பு? எனக்கும் அதுக்கும் எந்த உங்க அப்பா வாங்கியிருந்தாலோ அல்லது உங்க அம்மா வாங்கியிருந்தாலோ அப்பயே தொடர்பு கிடையாது. ஓகே, நீங்க வாங்கியிருந்தீங்கன்னா அந்த பொறுப்பு எடுத்துக்கிறீங்க. நான் கடன் திருப்பி செலுத்த வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கு. அரசாங்கத்துக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? ஓகே, அரசாங்கம் கடன் வாங்குது, அரசாங்கம் திருப்பி கடன் கொடுக்க போகுது இல்லையா? அப்படி டென்ஷன் ஆகி போறதுக்கு நீங்க அவ்வளவு பெரிய புடிங்கி ஒண்ணு இல்லையே, அவ்வளவு சீன்லாம் ஒண்ணு இல்லையே. சட்டமன்றத்துக்குள்ளே அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கருணாநிதியை சட்டமன்றத்துக்குள்ளே அடிக்க பாய்ந்தவர் இந்த சேகர்பாபு. இதே சட்டமன்றத்தில் அடிக்க போன நபர் திமுக தலைவர் கலைஞர் என்ற அந்த நபரை சட்டமன்றத்தில் அடிக்க போனவரை நீங்க அமைச்சர் ஆயிட்டார். திமுக அதிமுக போறான், அதிமுக திமுக போறான், அவன் மாறுவதற்கு கவலைப்படுறதில்லை. ஆனா அந்த திமுக அதிமுக 2 கலிசடைகளை விட்டு தொலைன்னா நீ மாந்தி தொலைய மாட்டேங்கிற. அதுக்கே போட்டோம், இதுக்கே போட்டோம். என்ன கிழிக்க போற, என்ன சாதிக்க போற? சரி, திமுக வேண்டாம், அதிமுக வேண்டாம், வேற யாருக்கு போடலாம்? புதுசா ஒருத்தர் வந்திருக்காரு, அவருக்கு போடலாமா? நான் பேசிட்டு இருக்கிறேன். டிவிக்கே அப்படி ஒருத்தன் போறேன், டிவிக்கேன்னு ஒருத்தன் அப்படி போறேன். அவன் தலைவன் மாதிரி தான். ஓட்டத்துல அவளை மிஞ்ச முடியாது. எடுத்தேம்பாரு ஓட்டம் மார்க்கெட்டில் கூட நான் பார்க்கலையே. அப்படி ஒரு ஓட்டம், அந்த ஓட்டம் போலீஸ் ட்ரைனிங்ல கூட என்ன வேணும் உள்ளடா. பரதேசி நின்றா, பரதேசி நின்றா. கூட்டத்தில் கோவிந்தா போறது டிவிக்கு. ஜல்லிக்கட்டுல காளையை பிடிக்க போறாங்க, நீ காளையை பிடிக்கணும். இல்ல இந்த காளையை ஒரு ஆளை முட்டை போகுதா, ஆளையாவது பிடிக்கணும். அங்க போய் இவர் தான் புதுசா கட்சி வச்சிருக்காரு. தமிழ்நாட்டில் ஒரே கட்சி கொடியை காட்டுறாரு. திருச்செந்தூருக்கு முருகனை வழிபாடு செய்ய போறேன், அங்க போய் டிவிக்கு. தியேட்டருக்கு போனா அங்க போய் டிவிக்கு. எங்க போனாலும் டிவிக்கு நியூசன்ஸ். மனித ஜென்மத்தை சேர்க்க முடியாது. நீங்க அரசியல்ல மாறுபட்ட கருத்துக்கலாம், முரண்பட்ட பார்வைக்கலாம், அதெல்லாம் அப்புறம். ஒரு கட்சி தலைவனை பார்க்கறதுக்கு கட்சிக்காரன் டிரான்ஸ்பார்மர்ல ஏறாங்க. உனக்கு அரசியல் புரிதல் இருக்க தேவையில்லை. டிரான்ஸ்பார்மர் மேல ஏன்னா உயிர் பண்ணி கூட வாழ தெரியாது. இவன் நாளைக்கு உள்ளாட்சியிலையும் சட்டமன்றத்தையும் பார்லிமெண்ட்லையும் வந்தா என்ன ஆகும்? எவனும் நிஜ உலகத்தை வாழ்றதில்ல, கற்பனை உலகத்தை வாழ்ந்துகிட்டு இருக்கான் எல்லாரும். ஆனா விஜய் 1 மாசமா மௌன விரதம்.
ஒரு மாசமா வாயே திறக்கல. பாஜக தமிழ்நாட்டை பிடிப்பதற்காக சூழ்ச்சி செய்து கொண்டிருக்கிறது அப்படின்னு எல்லா தரப்புலையும் கண்டனம். ஆனா அவர் வாயில பான்னே வர மாட்டேங்குது. ஏன் அவ்வளவு பயம்? எப்படி அவ்வளவு பயம்? என்னங்க உங்க தலைவர் எதுக்குமே வாய் திறக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு கேட்டா சொல்றான், எங்க தலைவர் வார்த்தைக்கும் வாழ்க்கைக்கும் இடைவெளி இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. அப்படி என்ன வார்த்தைக்கும் வாழ்க்கைக்கும்? எங்க தலைவர் ஒரு அரிய தத்துவத்தை சொல்லியிருக்காரு, அந்த தத்துவத்தின் படி நடக்கிறாரு. என்ன தத்துவம்? உசுப்பேத்திரம் கிட்ட உம்முன்னும் கடுப்பேத்திரம் கிட்ட கம்முன்னு இருந்தா வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கணும். அவ எப்படி இருக்காப்புல? ஒண்ணு உம்முன்னு இருக்காரு, ஒன்னு கம்முன்னு இருக்காது. அதனால வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கு. ஆனா நம்பி போறவன் அடுத்து வந்துட்டேன். சொர்க்கம் தானம்மா